போகலாம். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் பார்த்தோம். கிருத்திகா உதயநிதின்னு நினைக்கிறேன். அவங்க இது 2வதோ 3வதோ படம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆடியோஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அவங்கள பார்த்து மறந்துட்டேன் நான். ஸோ ஒரு லேடி இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கான். இந்த பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, 400 கோடி 500 கோடி இன்னும் அவங்களெல்லாம் தலை குனியணும். ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எப்படி ஒரு கஷ்டமான சப்ஜெக்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக யாரும் இது வரைக்கும் பண்ணாத சப்ஜெக்டெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ண முடியும்ன்ட்டு நம்ம கிருத்திகா உதயநிதி டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தா ஸ்பெர்ம் டொனேஷன் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பெர்ம் டொனேஷன் இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு 35-40 இயர்ஸாக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்ன்ட்டு நிறைய கிளினிக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 20 இயர்ஸாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றா, கொஞ்சம் பேர் எல்லாம் என்னன்ட்டு ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிவிட்டு ஒரு லேடியை வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு லேடியை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த லேடி அந்த குழந்தைய அவள் வயிற்றில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் 4 மாதமோ 6 மாதமோ 2 மாதத்துக்கு அந்த ஒரிஜினல் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த லேடிக்கு இவ்வளோ 2 lakhs 3 lakhs கொடுத்துட்டு இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. பட் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க தெரியல. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் லேடிஸ்க்கெல்லாம் யூட்டரஸ் இருக்கு இல்லையா, ஓம்பில் அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ அவங்க கூட அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆக்கிட்டு ஒரு 1000 ஃபெர்டிலிட்டி சென்டரில் இந்தியாவிலே வந்துச்சு. பட் இங்கே வருது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ப்ரைவேட்டாக அவங்க பக்கத்தில் பேசுகிற விஷயம். இப்போ ஓப்பனாக இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் ஓப்பனாக போல்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு 2 லவ் ஸ்டோரி வருது. நம்ம ஜெயம் ரவி என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை வேண்டாம்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்துக்கும் ஏதோ அப்செட் ஆகி அவள் போயிடுவான். ஸோ நமக்கு இன்னொரு ஸ்டோரி என்ன வருது, நித்யா மேனன் ஸ்டோரி வருது. இந்த படத்தில் இந்த கேரக்டரு வேறு யாருக்கும் சூட் ஆகிருக்கா. அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அவர் கெடுக்கலை, நல்லதாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட உடம்பு, ஹேர் ஸ்டைலு, கலரு, அதுக்கெல்லாம் நித்யா மேனன் ரொம்ப நல்லா சூட்டபிளாக இருக்காங்க. அவங்கள போட்டிருக்குது படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. இவ்வளோ ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டு, அதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த கல்யாணம் ஆகாமல் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு ஐடியாவுக்கு வர்றான். அப்படியே வந்துட்டு அந்த மாதிரி கிளினிக்ஸ் எல்லாம் இப்போது நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸு, வேறு கிளினிக்ஸு எல்லாம் இருக்குது. FIVயோ ஏதோ சொல்கிறார், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ போயிட்டு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தருக்கு தெரியாத ஆள்கிட்ட செமன் கொடுக்குறாங்க. அது பெரிய விஷயமே கிடையாது. பட் அதுக்கு இவ்வளோ ரேட் இருக்குது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் ரேட் வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட செமன் செக் பண்ணியிருப்பாங்க, ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த டிசீஸும் கிடையாதுன்ட்டு. ஸோ நித்யா மேனன் ஒரு செமன் வாங்கிட்டு கன்சீவ் ஆகிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறான். அப்போ ஃப்ரெண்டை கேட்குறான் காரில் போகும்போதெல்லாம், எனக்கு செமன் கொடுத்தவன் யாராக இருக்கலாம், ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாமா, இல்லை யாரானா டெரரிஸ்டாக இருக்கலாமா, இல்லை யாரானா சீரியல் கில்லராக இருக்கலாமா, அப்படியே அவன் மாதிரியே குழந்தை பிறந்துடுமா, அப்படியெல்லாம் அப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சீரியல் கில்லர் அவனை செமன் டொனேட் பண்ணிவிட்டு அவன் மாதிரியே நிறைய பேர் பிறக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னு படத்துலேயே ஒரு சீனில் வருது. பட் அப்படியெல்லாம் இருக்காது, இருக்கிற வாய்ப்பு இல்லைன்ட்டு. இப்போ சத்யஜித்ரே பையன் டைரக்டர் ஆகல. சத்யஜித்ரே கிரேட்டஸ்ட் டைரக்டர், அவங்க பையன் கிரேட்டஸ்ட் டைரக்டர் வரல. இப்போ தோனி யாருக்கான செமன் டொனேட் பண்ணால் அவன் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகி வர்றான், அப்படி ஒன்றும் கிடையாது.
படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்டர்வல் மேலே இன்னும் சூப்பராக போகுது. இன்டர்வல் மேலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது கதை. ஸோ இந்த இந்த ஃப்ரெண்டு கேட்குறான், 5000 ரூபாய் கொடுத்தோமா எனக்கு செம்மன் டொனேட் பண்ணிருக்கான். 5000 ரூபாய் கொடுக்கணும், சாதாரண ஏழையாக இருப்பான், என் குழந்தை கூட அந்த மாதிரியே இருக்கும், ஏதோ தெரியுது அப்படின்ட்டு. ஸோ இந்த செம்மன் அன்றது ஒரு ஆம்பளை உடம்புல போகும்போது அந்த ஆம்பளைக்கு அப்பா 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 அந்த ஜீனியாலஜி இருக்கு இல்லையா, அப்படி வரும்போது கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துவிடும். தவிர இப்போ செமன் டொனேட் பண்ணி கர்ப்பம் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ரெட் லைட் ஏரியாவில் பார்த்தா ஒரு பொண்ணோட ஒரு 200 பேர் படுத்திருப்பாங்க. அதில் அவளுக்கு பிறக்கிற குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே, ஸோ அதில் ஒரு பியூரிட்டி கிடையாது. அவள் யாருக்கு பிறந்தானே தெரியாது. அவன் 300 பேரோட படுத்திருக்கிறான். அவள் 10வது ஆளோட ப்ரெக்னென்ட்டாக இருக்குல்ல. அதனால் அந்த ஜீனியாலஜி அவங்களுக்கு பிறந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துடுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. பட் படம் ரொம்ப போல்டான படம். இன்டர்வல் மேலே ரொம்ப நல்லா போகுது. ஜெயம் ரவி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கெல்லாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்குது. போல்டான சப்ஜெக்ட் அழகாக எடுத்து போயிருக்காங்க. ரொம்ப ஒரு பெண் டைரக்டர் இவ்வளோ அழகாக ஒரு படம் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. என்கிட்ட ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். இன்டர்வெல்ல இருக்கும், கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாலே புரியாது. ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் ஒன்றும் நமக்கே புரியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ இன்டர்வல் மேலே ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். எப்படி ஜெயம் ரவி வந்து எவ்வளோ மீட் பண்ணி எப்படி ஃப்ரெண்டானாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யாருக்கு விட்டு கொடுக்கணும், பொண்ணு விட்டு கொடுக்கணும், ஆம்பளை விட்டு கொடுக்கணுமோ, அந்த மாதிரி விஷயங்கள். இதில் ஒரு பிஸ்னஸ் காம்படிஷன் கூட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நித்யா மேனன் அப்போது ஜெயம் ரவி 2 பேரும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஆர்கிடெக்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ளே கூட ஒரு காம்படிஷனாக வந்துட்டு இருக்குது. ஜெயம் ரவி ஒரு பக்கத்தில் ஜெயிச்சுட்டு இருப்பான், நித்யா மேனன் கம்பெனியில் நித்யா மேனன் ஒரு பக்கத்தில் ஜெயிச்சுருக்கான். இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு, செக்ஸ் இல்லாத லவ், ரிலேஷன்ஷிப்பு, இது ஃப்ரீசிங் செம்மன்னு, டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்து படத்து மூலமா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க? நீ பதில் எடுத்துக்கூடாதுங்க. ஸோ ஒரு ரொம்ப அழகான குழந்தை. நான் இன்றைக்கி என்ன கேட்டோ அதை நான் 10 வாட்டி சொல்லிட்டேன். நான் ஒரு சின்ன அழகான குழந்தை வருது, ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காரு. ஆக்சுவலி அந்த குழந்தை பார்த்தா நித்யா மேனனுக்கு பிறந்த மாதிரி இருக்கும். கர்லி ஹேர்ஸு, அதே மாதிரி கலரு, அதே மாதிரி குண்டாக இருப்பான். ஸோ டைரக்டர் சும்மா அப்படி வெளியாக இருக்கலாம். நித்யா மேனன் குழந்தை, ஹஸ்பண்ட் குழந்தையோ அந்த மாதிரி. அவளுக்கு ஹஸ்பண்ட் வரதே இல்லை. என்கிட்ட படத்தில் அவள் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது. இந்த படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். இது ரொம்ப கிராமத்தில் இருக்கவங்க அவங்களெல்லாம் லைக் பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக 2025 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஏஜ் பிட்வீன் 20 to 22 அந்த மாதிரி நர்சஸ்ஸு, டாக்டர்ஸு, இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியாதவங்க எல்லாம் இது லைக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ரொம்ப நல்ல படம், டெக்னிக்கலி ரொம்ப நல்ல படம். மியூசிக்கு, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டைரக்டரை ரொம்ப பாராட்டணும். அப்போ இந்த செம்மன் என்ற விஷயம் இல்லையா, இதெல்லாம் புராணத்துலேயே வந்துச்சு. இப்போ புராணத்தில் என்ன ஆகுதுன்ட்டு ஒரு ருஷி பறந்து போயிட்டுருந்தா அவனுக்கு ரொம்ப செக்ஸ் ஃபீலிங் வந்து செம்மன் கீழே விழுந்தது. அந்த தண்ணியில் விழுந்த உடனே ஒரு மான் போய் அந்த தண்ணி குடிச்ச உடனே அந்த செம்மன் அது வாய்க்குள்ளே போய் ஒருத்தர் பொறுக்கிறான். அவன் பேர் ரிஷிருங்கா. ரொம்ப ஃபேமஸ் கதை புராணத்தில். அவன் பாதி மானு பாதி மனுஷனாக வர்றான். ஸோ அங்கே அந்த செம்மன் கான்டாக்ட் எல்லாம் வருது புராணத்தில். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. கன்சீவ் ஆகிட்டு பாதி மனுஷா பாதி மான் ஆகிட்டான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டவர் அம்மா இருக்கா இல்லையா, அவள் கடைசியில் குந்தி அவள் போய் ப்ரே பண்ணும்போது சூரிய பகவானுக்கு ப்ரே பண்ணிட்டு இருப்பான்.
தெரியாமல் ஒரு செக்ஸ் ஃபீலிங் வந்துடும். ஸோ வந்த உடனே அவன் கன்சீவ் ஆன உடனே கருணை பிறக்கிறான். ஸோ இவங்க அப்பா யாருன்னு தெரியாது, அன்றதுனால இவங்க அப்பா எல்லாமே இப்போ வந்திருக்கான்ட்டு அவ்வளோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு 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 சின்ன தொட்டில் தண்ணியில் விட்டுடுவோம். அதுதான் போய் ஒரு மீன்காரன் இருப்பான், மீன்கார பசங்க, அவங்க தான் அவனை வளர்ப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாம் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. இவர்கிட்ட எப்படி அழகாக கெடுக்காமல் கொஞ்சம் யோகி பாபு எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப ஓவர் காமெடி பண்ண வைக்கல, இல்லைன்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேலாம் கெட்டு போயிருக்கும். சீரியஸாக இருக்க சப்ஜெக்டில் ரொம்ப காமெடியன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. ஸோ அவங்கள ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. கடைசியில் என்ன ஒரு விஷயம் வருதுன்ட்டா, இந்த 2 பாட்டில் இருக்கும், 2 பேர் ஓகே பண்ணுறாரு. ஜெயம் ரவி ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் கடைசியில் அவரும் ஓகே பண்ணுறாரு, நானும் கூட ஒத்துக்கிறேன். 2 பேர் ஓகே பண்ணுறாரு. ஸோ யோகி பாபு ஒரு விஷயம் சொல்கிறாரு, அந்த 2 பாட்டில் ஒரு சின்ன நர்ஸை மாற்றிட்டா அப்படின்ட்டு இவங்க செமன் அவங்க போயிடுச்சு, அவங்க செமன் போயிடுச்சுட்டு. பட் அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, படம் நல்லா முடியுது. கடைசியில் பார்க்கும்போது அவங்க ஆட்டோகிராஃப் படத்தில் 3 பொண்ணுகள் வர்றாங்க சேரன் கல்யாணத்துக்கு. இங்கே 3 ஆண்கள் வர்றாங்க அவங்க லவர்ஸை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி படம் ரொம்ப ஒரு ஆணோ